ஒரு நாள் ஒரு குளத்தடியில் ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அந்த மரத்து பக்கத்தில் நிறைய தவளைகள் வாழ்ந்து வந்துச்சு. அந்த தவளைகளோட தலைவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்றைக்கி ஒரு போட்டி வைக்க போகிறேன், அதில் யார் ஜெயிக்கிறீங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிறார். போட்டி என்ன அப்படின்னா, அந்த மரத்தில் யார் டாப் மோஸ்ட், யார் ரொம்ப மேலே ஏறுறீங்களோ அவங்களுக்கு தான் பரிசு அப்படிங்கிறாரு. உடனே எல்லா தவளைகளும் அந்த மரத்தை பார்த்துட்டு யோசிக்குதுங்க. வாய்ப்பில்லை, என்னால் முடியாது, என்னால் முடியாதுன்னு போயிடுதுங்க. ஆனால் ஒரு சில தவளைகள் என்ன பண்ணுதுங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக, இல்லை என்னால் முடியும், நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு ஏறுதுங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே கீழே இருக்க தவளைகள்லாம் கத்துதுங்க, வேணாம் வேணாம், இறங்கிடு, விழுந்துடுவேன் அப்படின்னு. உடனே அதை பார்த்து பயந்து அந்த தவளைகள்லாம் பின்வாங்கிடுதுங்க. அந்த தவளை கூட்டத்தில் ஒரு தவளைக்கு மட்டும் காது கேட்காது. அந்த தவளை என்ன பண்ணுது, அது ட்ரை பண்ணுது. பாதி தூரம் ஏறுது, திரும்பி பார்க்குது, எல்லா தவளைகளும் கத்துறாங்க, முடியாது, வேணாம் வேணாம், கீழே விழுந்துடுவேன், இறங்கிடு அப்படின்னு. ஆனால் அதுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, எல்லாரும் கத்துறதை பார்த்து உன்னால் முடியும், கமான் கமான் அப்படின்னு சேரப் பண்ணுறதா அது நினச்சிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் மேலே ஏறிச்சு. அகெயின் திரும்ப பார்க்குது, திரும்ப இதே மாதிரி கத்துறாங்க, திரும்ப ஃபைனலாக அது டாப் மோஸ்ட் லேயருக்கு ஏறிடுச்சு, எல்லாருக்கும் கை காட்டுது. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த தவளைகள் கூட்டத்தில் அன்னைக்கு அதுதான் ப்ரைஸ் வின் பண்ணுச்சு. த சேம் வே நம்மளுடைய லைஃப்பில் நிறைய இடத்துல உன்னால் முடியாது, உனக்கு இது சரிப்பட்டு வராது, இது உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க, என்னால் முடியும், ஒரு சிலருடைய நெகட்டிவ் வைப்ஸ், அதாவது நெகட்டிவ் டாக்ஸ் எதுவும் கேட்டுக்காமல் உங்களால் முன்னே போக முடிஞ்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக லைஃப்பில் சக்ஸஸ் ஆவீங்க.